Will not God see justice done to his elect if they keep calling him day and night? லூக்கா 18:7. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, அபலையின் அழுகுரல் அதிகாரி காதில் விழாவிட்டாலும் ஆண்டவர் காதில் விழுமே. அபலையின் அழுகுரல் அதிகாரி காதில் விழாவிட்டாலும் ஆண்டவர் காதில் விழுமே. இயேசுமா காவியம். ஆக இன்றைய நற்செய்தியிலே இந்த ஜெபமே ஜெயம், விடாது ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் ஓமையின் வாயிலாக, இந்த விதவை பெண் ஒரு நீதிபதியிடம் போய் தினம் தினம் கேட்பதினால் அவருடைய இந்த பிடிவாதத்தை பார்த்து, தொடர் முயற்சியை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டியதை செய்வார் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை இத்தகைய கருத்தில் நாம் உணரலாம். Blessed is a man who understands his own weakness, for it is the foundation, root and principle of all is good. When people know themselves to be deprived of divine succor, then they pray all the more. And the more they pray, the more humble their heart becomes. And the greater their joy, the more their prayer is turned to thanksgiving. Isaac the Syrian. தனது பலவீனத்தை உணர்கிறவன் பேறு பெற்றவன், ஏனெனில் அத்தகைய புரிதலே அவனது நன்மைக்கு அடித்தளம், ஆணிவேர், முதன்மை. இறை உதவி இல்லாமையை மக்கள் அறியும்போது அதிகமாக ஜெபிக்கின்றனர். அவர்கள் ஜெபிக்கும் அளவுக்கு அவர்கள் இதயமும் தாழ்ச்சி உள்ளதாக மாறுகிறது. அவர்கள் மகிழ்ச்சி மிகுதியாக ஜெபத்தில் நன்றியும் கூடும். ஆக யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவரை நாடி தேடி வருவோம். இன்னும் விசுவாசத்துடன் ஜெபிப்போம். வேறு வழியில்லை என்னும் பொழுது இன்னும் விசுவாசம் கூடும். பல சந்தர்ப்பங்களிலே நாமே அதை உணர முடியும். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அவ்வப்பொழுது கூறி வருவேன். ஒரு கேம்ப் சென்றிருந்த பொழுது, பங்களாதேஷ் நாடு உருவாவதற்கு முன்னால் ஈஸ்ட் பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக கல்கத்தாவுக்கு நிறைய பேர் உதவி செய்ய போன இடத்திலே எல்லோரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தொற்று நோயினால், காலரா, டைஃபாய்டு, பெரியம்மை நோய், இப்படி பேதி, இப்படியாக இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையிலே ஏராளமான மக்கள் இருந்ததினால் இப்படி எபிடமிக்ஸ் ஏற்பட்டு நிறைய பேர் சென்று கொண்டிருந்தார்கள். ஆகவே உதவி செய்ய போனவர்களுக்கும் இந்த அம்மை நோய் பற்றியது. ஆகவே அந்த பெரிய அம்மை வந்ததென்றால் ஒன்று சாவு, இல்லை என்றால் உருகுலைப்பு. முகமெல்லாம் பள்ளம் பள்ளமாக அந்த அம்மை தழும்புகள் நிற்கும். ஆகவே இதை பார்த்த பொழுது அது ஏற்பட்டது என்றால் இரண்டில் ஒன்று, சாவ விட மாட்டார்கள், அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களெல்லாம் ஏதாவது செய்து காப்பாற்றிவிடுவார்கள். ஆனால் அந்த அம்மை தழும்புகள் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்னும் பொழுது ஜெபித்த ஜெபம், நானும் சரி என்னுடன் இருந்த சகோதரர்களும் மற்றவர்களும் நான் படுத்த படுக்கை அருகிலேயே வந்து திருப்பலி வைத்தார்கள். அந்த கேம்பில் இருந்தக்கூடிய குருவானவரும் மற்ற சகோதரிகளும் வந்து சேர்ந்து அந்த ஜெபமானது
வல்லமையாக இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாத்தார். ஜெபத்தின் தன்மையை உணர முடிந்தால்தான் அந்த ஜெபத்தின் மீது நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் ஏற்படும். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். யாக்கோபு 1:12. தம் மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். ஆக பிரேயர் ட்ரயம்ஸ், ரெண்டே வார்த்தைகள். ஜெபம் வெற்றியை தரும், ஜெபமே ஜெயம். இந்த ஒரு கருத்தானது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும். சென்ட் ஜான் கிளிமாக்ஸ் உடைய வார்த்தைகள், the divine trader will certainly know how to properly trade in our good wares, to place his great goods at our disposal with amorous solicitude and to promptly hear our prayers. தெய்வீக வர்த்தகர் நமது நற்குடங்களில் முறையாக வர்த்தகம் செய்ய, நமது சிறந்த பொருளை நமது செயல்பாட்டுக்கு கனிவுடன் அளிக்க, நமது வேண்டுதலை தயவுடன் கேட்க அறிவார். மிகச் சிறந்ததை ஆண்டவர் முன்னால் படைத்தல் வேண்டும். இதைத்தான் நாம் பழிப்பொருளாக படைத்தலாக செய்கிறோம். இந்த பூக்களை எல்லாம் எப்படி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம்? அருமையாக தெரியக்கூடிய வகையில். அப்படியே பறித்து கொண்டாந்து குப்பையாக கொட்டி ஒரு கூடையாக வைக்கல, அழகாக தெரிய வேண்டும். த ஃப்ளோரல் டெக்கரேஷன் என்பது மிகச்சிறந்தது. அது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த அலங்காரம் மிக சிறந்ததாக வைக்கின்றோம். அதே போன்று ஆண்டவர் முன்னால் நம்முடைய உள்ளத்தை கிடத்தும் பொழுது சிறந்ததை கொடுத்தோம் என்றால் நமது வேண்டுதலை தயவுடன் கேட்க அவர் அறிவார், மிகச்சிறந்ததை. அதே போல தான் நீங்கள் பரீட்சை எழுதும்போது காக்கா மூக்கில் இருக்கிற மாதிரி எழுதாமல் அழகாக எழுதுங்கள். அது பேப்பர் திருத்துவோரை ஈர்க்கும், அந்த அழகிய கையெழுத்து. ஆகவே குறைவான மதிப்பெண் போடுகின்ற இடத்தில் கூட சற்று கூடுதலாக போடக்கூடிய எண்ணம் ஏற்படும். அப்படித்தான் ஆண்டவரிடமும் நாம் சிறந்ததை கொடுக்க அவர் நமக்கு சிறந்த ஆசிரை அளிப்பார். திருவாசகம் கூறுகிறது, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எதை வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பவர் நீதான். அப்படி நான் அதை தெரிந்து கொண்டு வேண்ட முழுவதும் தருவோய் நீ. கொஞ்சம் பதுக்கி வச்சுக்கிட்டு அல்ல, கடவுளுடைய தாராளம் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு கடவுள் படி அளப்பார். இது கடவுளுடைய தாராளம். வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ, கேட்பவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்கின்ற ஒரு பெரிய சிங்கம், ஒரு தலைவன், அரசன். வேண்டி என்னை பணிகொண்டாய், என்னை நீ ஏற்றுக்கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. நீ கேட்பதை கொடுக்கின்றாய், முழுவதுமாக கொடுக்கின்றாய், நிறைவாக கொடுக்கின்றாய். அத்தகைய பரிசுதான் எனக்கு வேண்டும், அதை உந்தன் விருப்பத்தோடு தந்தருள்வீராக என்பது இந்த திருவாசகத்தினுடைய கருத்து. முழந்தாளில் ஜெபிப்போம். Lord Jesus, make my faith strong, that I may never doubt your promises. When I face trials and difficulties, help me to trust in your unfailing love and to find joy
and contentment in you alone. ஆண்டவராகிய இயேசுவே, என் விசுவாசத்தை திடப்படுத்தும், அதனால் உம் சத்தியங்களை சந்தேகிக்காதிருப்பேனாக. எமது வேதனை சோதனை வேளையிலும் உமது அன்பிலே நம்பிக்கை கொண்டு உம்மிலே நிறைவும் மகிழ்வும் காண்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமாக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்கு தாராளமாக கொடுப்பவர், எம் ஜெபத்தை கேட்பவர், விண்ணப்பங்களை கேட்பவர், இவைகளை எமக்கு வாரி கொடுக்கின்ற வள்ளல் தெய்வம் நீர். உமக்கே நாங்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம், சமர்ப்பிக்கின்றோம். இவைகளின் வழியாக எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ உம்முடைய அருளை ஆசிக்கின்றோம். எமக்காக மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். இவர்களை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் சேர்த்தருளும். நாங்கள் உம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு நீர் எம் முன்னால் நடக்க, நாங்கள் உம்மை கரம் பிடித்து வழி நடக்க, நீர் எம்மோடு இருந்து எம்மை பாதுகாக்க செயல்படுத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவாம், காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.